எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. ஏன் நம்ம இந்த பகுதியை பார்க்குறோன்றதுக்கு நான் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆண்டவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. அப்படி ராஜாக்களாக அழைக்கப்பட்ட நமக்கு இந்த ராஜாக்களாகணும் அப்படிங்கிற ஆசை எப்போவுமே உண்டு. அதில் 2 அழைப்பு இருக்குது, ராஜாக்களும் ஆசாரியரும்னு. பொதுவாக நம்ம ஆசாரியத்தோட ராஜாவாகிறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா ராஜா அப்படின்னா உலக பிரகாரமாக நல்ல ஆசீர்வாதமாக எல்லார் கண்களுக்கு முன்பாக பிளஸ்ஸிங்காக இருப்போம் அப்படின்றது அது உலக பிரகாரமாக. ஆக்சுவலாக அந்த அழைப்பு உலக பிரகாரமாய் சொல்லப்படுகிறது இல்லை, ஆனாலும் கூட நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இந்த ராஜாவாக அழைக்கப்பட்டு ராஜாவாக முன்குறிக்கப்பட்டு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான். அதான் நம்ம 1 சாமுவேல் 17 தாவீதை குறித்து பார்க்குறோம். இந்த தாவீதுக்கும் நமக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எல்லாரை பற்றி சொல்லிகிட்டே வரும், ஆனால் தாவீதை பற்றி மட்டும் சொல்லும் போது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும். ஆக்சுவலாக தாவீது பிறக்கும் போது ராஜா கிடையாது. அதற்கு பிறகு பிறந்த எல்லாருமே ராஜாக்களாக தான் பிறக்கிறாங்க. சாலமோனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரெகபெயாமா இருக்கட்டும், எல்லாருமே ராஜாக்களாக தான் பிறக்கிறாங்க. எக்கோனியா வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் எக்கோனியாவுக்கு அப்புறமும் அவங்க ராஜ்யபாரம் பாபிலோனில் தொடருது. அங்கே நேபுகாத்நேச்சார் வந்து ஒரு மரியாதை கொடுத்து வைக்கிறார், அதெல்லாம் நடக்குது. ஆனாலும் கூட யாரையுமே ராஜான்னு சொல்லாது. அந்த இடத்துல தாவீதை மட்டும் ராஜான்னு சொல்லுவோம். தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மறைமுகமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சவுலுக்கு ஒரு பிரச்சனை வருது. 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கத்தி தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு. இந்த இடத்துல ஆண்டவர் புறம்பே தள்ளின அந்த சவுல் அப்படிங்கிற விஷயம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது அப்படின்னு 13:1 வருது. ஸோ சவுல் ராஜ்யபாரம் பண்ண, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு சின்ன கால்குலேஷன். சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அதாவது சவுல் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. உடனே சாமுவேல் அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். 14வது வசனம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்க கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். தலைவனாக இருக்க கட்டளை இட்டுட்டார். இது எப்போ நடக்குது? சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்? 40 வருஷம். அப்போ அதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த 38 வருஷமும் கர்த்தர் வந்து அவரை தள்ளின வருஷங்கள். ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயது இருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து சவுலை தள்ளினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு, தலைவனாக இருக்க ஒருத்தனை கட்டளை இட்டார்னு. அப்போ தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது தான் ராஜாங்கிறது ஆதீனத்தில் முடிவானது. இந்த முடிவுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் தாவீது பிறக்கிறார். அதனால தான் தாவீது பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறாரு? ராஜாவாக பிறந்தார்னு இருக்கு. அதனால தான் வசனம் அங்கே சொல்கிறது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அவன் ப்ரீ பிளான்டு ராஜாவாகவே அவன் பிறந்தவன். கர்த்தர் திட்டத்தின்படி இந்த உலகத்துக்குள்ள ராஜாவாக அவன் வந்தவன். நீங்களும் நானும் அப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கும் போதே ராஜாக்களும் ஆசாரியருமாக தான் பிறக்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவாக பிறந்தாலும், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்கிறேன், அவன் பிறந்தது என்னவோ ஒரு ஈசாயின் வீட்டில். அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் ராஜாவாக்கப்படுகிறான். அவன் ராஜாக்காக பிறந்தாலும், இப்போ நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜாக்களுடைய பையன்கள் இளவரசனங்களை சின்ன வயசுலேருந்து கொண்டு போய் ஒரு குருகுலம்னு சொல்கிற இடத்துலையோ, அல்லது வேதத்தை படிக்கிற இடத்துலையோ, அல்லது வந்து சண்டை போடுற கற்றுக்கிற இடத்துலையோ விட்டுருவாங்க. எதுக்காகனா அவன் அடுத்து ராஜாவாக போகிறான். அந்த ராஜாவுக்கு தேவையான ப்ராக்டிஸ் அங்கே கொடுப்பாங்க. அந்த ப்ராக்டிஸை மொத்தம் கொடுத்து ராஜாவுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து ராஜாவாக உட்கார வைப்பாங்க. அதே மாதிரி தாவீது ராஜா 30 வயசில் ஆகணும். அந்த 30 வருஷமும் அவனை கொண்டு போய் ஆண்டவர் ஈசாயின் வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எதுக்காக? ராஜாவாக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எல்லாரும் ராஜாவாக்கிறதுக்கு எங்கே கொண்டு போய் விடுவாங்க? ராஜாவாக ப்ராக்டிஸ் கொடுக்குற இடங்களை தான் கொண்டு போய் தான் விடுவாங்க. இது ராஜாவாக ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இல்லை. இது ஒரு சராசரி குடும்பம். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலினே வச்சுக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் கொண்டு போய் ஆண்டவர் தாவீதை வைக்கிறார். எதுக்கு? அவன் ராஜாவாக போகிறான், அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு. 30 வருஷம் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. அவன் ராஜாவாக உட்காருகிறான். இந்த இடத்துல தாவீது ராஜாவாகிற ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. எந்த இடத்துலனா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அது நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். கோலியாத்தை தாவீது ஜெயித்தாருன்னு சொல்லி.
இதில் இடத்துல இருந்து தான் தாவீதினுடைய லைஃப்பில் அடுத்த ராஜாவாகிற ஒரு சிச்சுவேஷன் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்கிரேட் ஆகிறார். அந்த இடத்துல இருந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 ஆகி அதிலிருந்து அவர் ராஜாவாக போய் நிற்கிறார். கோலியாத்துக்கு முன் கோலியாத்துக்கு பின்னு வச்சுக்கலாம் தாவீதுடைய காரியங்களை. இப்போ இந்த மாற்றத்தை உண்டாக்கின இந்த சம்பவம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்பவம். அது இந்த இடத்துல அவன் ராஜாவாகிறதுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்களும் நானும் ராஜாவை அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒரு இடத்துல தேவனுக்கென்று ராஜாக்களாக மாறுவதற்கான குவாலிஃபிகேஷன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே நம்ம அளவில், நான் ராஜானா உடனடியாக இந்த நாட்டுக்காக தலைவராகவோ அது உலகத்துக்கு தலைவராகவோ நான் சொல்லலை. நம்ம அளவில், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு, நம்ம மினிஸ்ட்ரிக்கு, நம்ம குடும்பத்துக்கு நாம் ஒரு ராஜாவாக இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். நம்ம அளவில் அதான் நான் சொல்வேன், எப்போவுமே நம்மளுடைய லைஃபுக்கு நம்ம தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது நாம் அதை எப்படி அட்டைன் பண்ணுறது? இந்த இடத்துல ஒரு சின்ன பாடம் இருக்குது. இதை தான் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என்னுடைய ஊழியம் எல்லாத்த விட நல்ல பெரிய லெவலில் வரணும், ஒரு ஆர்கனைசேஷன் பெரிய லெவலில் வரணும், என் குடும்பம் எல்லா குடும்பத்தை விட ஒரு கௌரவமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது இருக்கட்டும், அது நான் தப்புன்னு சொல்லலை. பட் அதை அட்டைன் பண்ணுற ஒரு விதம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தான் இந்த இடத்துல தாவீது செய்கிறார். என்ன செய்கிறாருங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக தாவீதுகிட்ட இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் அஸ்திவாரம். என்னன்னு கேட்டிங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இதுதான் தாவீதுடைய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்குறீங்கட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறதா இருக்கட்டும், உங்கள் அஸ்திவாரம் கர்த்தருடைய நாமத்தின் மேலே இருக்கணும். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே தான் இருக்கணும். ஈட்டி மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, கேடகத்து மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, எது மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடியது அட்வான்டேஜஸ் மேலே, அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மேலே, அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான உலகத்தில். இப்போ ஒரு போர் வீரன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லா போர் வீரனும் யார் மாதிரி வருவான்? கோலியாத் மாதிரி தான் வருவான். அதுதான் ப்ரொசீஜர். இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை தான் உலகம் சொல்லுது. இப்போ நாமளே மறைமுகமாக நம்ம அந்த ப்ரொசீஜரை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். நான் தப்புன்னு சொல்லலை, மறைமுகமாக அதை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? படிக்காவிட்டால் நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டால் உன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த உலகத்தினுடைய ஃபார்முலா அதுதான் கரெக்ட். உலகத்தை பொறுத்த வரைக்கும் படிக்காவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி உலகம் அறிவிலால் நிறைந்திருக்கிற உலகம். படிக்காத பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இன்றைக்கி ஃப்யூச்சரே இல்லைங்கிற அளவுக்கு உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது வரான். எப்படி வரான்? நீங்கள் எல்லாம் ஒரு ஃபார்முலாவில் வரீங்க, நான் வேற ஒரு ஃபார்முலாவில் வரேன். எந்த ஃபார்முலா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். என்னுடைய நம்பிக்கை என் கையில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மேலே இல்லை, என் கையில் இருக்கிற அட்வான்டேஜஸ் மேலே இல்லை, என்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் மேலே இல்லை. என் நம்பிக்கை கர்த்தரின் மேலே. இதுதான் உங்களுடைய பேஸாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வரும்போதே தன்னுடைய நம்பிக்கை எது மேலே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான ப்ளஸ் பாயிண்ட்னு உலகம் சொல்லக்கூடிய, உலகம் பாராட்டக்கூடிய, அது எது வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் எப்போவுமே சொல்வேன், உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் கர்த்தர் கொடுத்தது, அது உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது. ஆனால் இது மேலே உங்கள் ஊழியமோ வாழ்க்கையோ அமையக்கூடாது. உலகத்தார் அதை அமைக்கிறாங்க. அப்படி தான் ஒரு இசை வல்லுநர் இருக்கிறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை இசையை நம்பி அமைக்கிறார். அவர் இசைக்குள்ளே இருந்து அப்படியே இசையில் வளர்ந்து அதில் ஒரு பெரிய ஆள் ஆகி அதில் அவர் சாதனை பண்ணி உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வர்றாரு இசையில். ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறாருன்னா அந்த விளையாட்டின் மேலே தன் வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறார், தன் ஃபியூச்சரே அந்த விளையாட்டு மேலே அமைக்கிறார். ஸோ அதில் ஓடியோ அது விளையாடியோ அவர் பணம் சம்பாதிச்சு ஒரு சாதனை செஞ்சு உலகமே அந்த விளையாட்டினால் அவர் வந்தார்னு சொல்ல வருது. இது அவர்கள் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறவர்கள். எங்கிட்ட விளையாட்டும் இருக்கும், எங்கிட்ட இசையும் இருக்கும், எங்கிட்ட கர்த்தர் கொடுத்த எல்லா டேலண்ட்டும் இருக்கும். ஆனால் நான் வர்றது எதில் வருவேன் தெரியுமா? நான் வருவது தேவனுடைய நாமத்தில் வருவேன். என் நம்பிக்கை எங்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் மேலே இருக்கக்கூடாது, என் நம்பிக்கை என் தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் வராங்க. ஒரு டினாமினேஷனுக்குள்ளே வந்துட்டா அந்த டினாமினேஷன் என்னை பார்த்துக்கோ, நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் என்னை காப்பாற்றிடும், எங்கிட்ட இப்படி ஒரு படிப்பு இருந்தால் போதும், நான் எப்படியாவது அமெரிக்கா போய், கனடா போய், ஆஸ்திரேலியா போய் நான் வாழ்க்கையை பொழைப்பை நடத்தி கொள்வேன், எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது போதும், இதை வச்சே என் லைஃப்பை ஓட்டிடுவேன். இல்லை, இது ஃபெயிலியர். எத்தனையோ பேருக்கு அது ஃபெயிலியர். ஒரு யூனிக்கான அழைப்பு யாருக்கு தெரியுங்களா? கோலியாத்துக்கு. அவனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதாவது சவுல் ராஜாவாகும் போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை மாதிரி உயரமான ஒருத்தன் இல்லை. ஆனால் சவுலை விட உயரமான ஒருத்தன் வந்தான் பாருங்க. அதான் விஷயமே. அவன் நிற்கிறான் பாருங்க,
கோலியாத் அளவில் அதான் யூனிக்கான அழைப்பு. அவன் அளவில் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அழைப்பு. அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஜெயிண்ட் அவன் நம்பினது ஈட்டியை, அவன் நம்பினது கேடகத்தை, அவன் நம்பினது பட்டயத்தை. அவன் அவ்வளோ ஜெயிண்டாக இருந்தவனும் அவன் நம்பிக்கை எது மேலே இருக்குது? அவனை சுற்றி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இருக்குது, வெப்பன்ஸ் மேலே இருக்குது. ஆனால் தாவீதோட நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்குது. அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இன்றைக்கி எதை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க? யாரை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க? யாரை நம்பி பிஸ்னஸ் செய்கிறீங்க? பிஸ்னஸ்ஸு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தேவை, ஆலோசனை கொடுக்குறவங்க தேவை, நமக்கு கூட ஹெல்ப் பண்ணுறவங்க தேவை. ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில். ஏன் தெரியுமா? அந்த ஆலோசனை கொடுக்குறவனோ உதவி செய்கிறவனோ எனக்கு கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் என்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை தனியாய் விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நேரத்தில் கூட அத்தனை பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மேலே அஸ்திவாரம் போட்ட நான் எந்த புயலும் மழையும் அடைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஊழியத்தின் பாதையில் நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை ஏளனமாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தனித்து விடப்படுவீங்க, யாருமே இல்லைம்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அதுதான் அஸ்திவாரம், அதுதான் பேஸ். அந்த பேஸ் மேலே நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேலே தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க. படிப்பின் மேலேயோ, தங்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் மேலேயோ, அல்லது தங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலேயோ, அல்லது நமக்கு பின்புலமாக இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ, அல்லது பின்புலமாக இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க. நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்டு, பேஸ், அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுவேன், அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. தோக்கவும் விடமாட்டார். அது எதிரில் நிற்கிறது கோலியாத்தா இருக்கட்டும், ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது செங்கடலாக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நாமத்துக்கு தான் சக்ஸஸ். உங்ககிட்ட இருக்கிறது வேற, அவங்ககிட்ட இருக்கிறது வேற. அவன் உலகம் ப்ரொசீஜர் படி அதான் கரெக்ட். நான் அதை குற்றமாக சொல்லவே இல்லை. அது உலகத்தின் ப்ரொசீஜர். உங்களுக்கும் எனக்கும் வேற ப்ரொசீஜர். நாம் போகிறது அவருடைய நாமத்தினால. அதுதான் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, தாவீதுகிட்ட இருந்த மிகப்பெரியதான ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்து மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு ஒரு தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீனண்டையில் போனான். என்ன பார்த்தீங்களா? இங்கே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தாவீது அந்த கல்லில் தான் ஜெயித்தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ தாவீதுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் செய்து கொடுக்கப்படுகிறது பெலிஸ்தீனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு. அவனுக்கு உலக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்படியே பக்காவாக ஒரு போர் வீரனுக்கு என்ன தேவையோ எல்லாம் போட்டு. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் சொல்கிறான், இல்லைங்க இது இல்லை, எனக்கு ஒரு அப்பியாசம் இருக்குது, எனக்கு இதில் அப்பியாசம் இல்லை. அப்பியாசம்னா இதை என்னால் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம், இதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். என்னால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது, இதில் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு வேறொரு பழக்கம் இருக்குது. அதுதான் இம்பார்ட்டண்ட். என்ன தெரியுமா? கர்த்தர் சில நேரங்களில் உங்களை பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அது நான் இப்போ ஊழியத்தின் பாதையிலே நான் சொல்கிறேன். இது ஒரு ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்பிக்கையில் சொல்கிறேன். புதுசாக ஊழியத்துக்கு வரவங்களுக்கு ஊழியத்தின் பாதையில் நீ வரும்போது உனக்கு சில ப்ரொசீஜர்ஸை உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க, அனுபவங்கள்னு சொல்லி. அந்த அனுபவங்கள் நல்லது, கேட்டுக்கொள்ளணும். நான் இப்போவும் சொல்கிறேன், அவர்களுடைய அனுபவங்களை தள்ளுவதற்கு இல்லை. ஏன்னா இந்த பைபிளே அனுபவங்களால் நிறைந்தது தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்த அனுபவம் தான் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தடவை தான் செங்கடல் பிளக்கும், ஒரு தடவை யோர்தான் நமக்கு பிரியும், ஒரு தடவை கண்மலையை அடிக்கணும், அடுத்த தடவை பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஒரு தடவை எரிகோ கோட்டை விழும், இன்னொரு தடவை விழுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு, அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சுக்கிட்டு நாம் அதில் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக கொஞ்சம் புரியும்.
அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான, அவன் பயோகிராஃபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகன். அவனுடைய பயோகிராஃபி நான் படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஒரு லைன் என் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. இந்த 2 லைன் தான் அப்படியே இருக்கும். அதாவது எப்படி அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் பிடித்தார், மற்ற எல்லாரை பார்க்கலாம் அவர் அலெக்சாண்டர் த கிரேட் ஆனார், மகா அலெக்சாண்டர். எப்படி அப்படி ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டருக்கு விஷன் இருக்குது. என்ன விஷன்? குளோபல் விஷன். அது முழு உலகத்தையும் ஜெயிக்கணுங்கிறது தான் அலெக்சாண்டருடைய விஷன். ஆனால் அலெக்சாண்டர் போர் செய்யும் போது இந்த உலகத்தை பிடிக்கணும்னு போர் செய்ய மாட்டார். கரண்ட்டில் அங்கே எவன் இருக்கிறானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் போர் செய்வார். தீர்வை பிடிக்கணும்னா தீர்வுக்கு ஏற்ற மாதிரி போர், எருசலேமை பிடிக்கணும்னா எருசலேமுக்கு ஏற்ற மாதிரி போர், பாபிலோனை பிடிக்கணும்னா பாபிலோனுக்கு ஏற்ற மாதிரி போர். ஒரு உலகளாவிய அவருடைய விஷனுக்கு ஒரு உலகளாவிய பிளான் அவர் போட்டு வைக்கல. எல்லா நாட்டுக்கும் இதாப்பா ப்ரொசீஜர், இதே மாதிரி தானப்பா நம்ம ஜெயிக்கணும், ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது நீ ஃப்ரண்ட்டில் போகணும், நீ பேக்கில் வரணும், நீ இப்படி வரணும். இல்லை, அந்தந்த நாட்டுக்கு ஒரு போர் வியூகம் இருக்குது, அங்கங்கே அதை அப்ளை பண்ணணும். அப்போனா பாபிலோனில் இருந்த அனுபவம் அவருக்கு தீருக்கு பத்தாது. தீரோடைய அனுபவத்தை எருசலேமில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் போர் முறை ஒன்று தான். ஆனால் அதை ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான் திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. அங்கே என்ன செய்யணும்? நீங்கள் உலகத்தையே ஜெயிச்ச வேர்ல்டு கப்போடைய கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு விளையாட போகிற டீமை எப்படி ஜெயிக்கணும் தான் நீங்கள் யோசிக்கணும். நான் வேர்ல்டு கப்பையே ஜெயிச்சு நான் பெரிய ஆஸ்திரேலியாவே ஜெயிச்சவன் சொன்னாலும் இன்னைக்கு நீ விளையாட போகிறதான ஜிம்பாப்வே கூட எப்படி விளையாடணும், இதுதான் உன்னுடைய மைண்டாக இருக்கணும். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. இந்த சக்ஸஸ் தான் பெரிய சக்ஸஸ். அதோடைய அர்த்தம் தான் தாவீது. அத்தனை பேரும் ஒரு குளோபல் விஷன். பெலிஸ்தேரோடைய அந்த ஜெயிண்ட்டை நம்ம அடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இப்படி கவசம் போட்டுக்கோ, இப்படி பட்டயத்தை பிடிச்சிக்கோ, இதுதான்ப்பா வேர்ல்டு ஃபார்முலா. இல்லை, எனக்கு ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என் அழைப்பை நடப்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். நான் அந்த திட்டத்தின் வழியாக தான் போவேன். அது யூனிக். அந்த திட்டம் அதுக்கு முன்னாடியும் இருக்காது, அதுக்கு பின்னாடியும் இருக்காது. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு யோசுவா தான் பைபிளில், ஒரு எலியா தான், ஒரு எலிசா தான், ஒரு மோசே தான். நான் மோசே மாதிரியே வரணும், மோசே கிட்டேருந்து விஷயத்தை கற்றுக்கோ. நீ மோசே இல்லை, நீ வேற. ஒன்று ஆண்டவர் கூட்டது உன் அழைப்புக்கு, அதுதான் நீ தான் அந்த அழைப்புக்கு ராஜா. நீங்கள் தான் அதுக்கு யூனிக்கான ஆள். அப்போ உங்களுக்கு லோக்கலி ஆக்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. அது கூழாங்கல்லாம் கூட இருக்கும். எல்லாரும் பட்டயம் வச்சுருப்பான், ஆனால் நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க? கூழாங்கல்ல கையில் வச்சுருப்பீங்க. அதுதான் உன் சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எங்கிட்ட பேசும்போது, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த அழைப்பை சொல்லும்போது, என்ன அழைப்பு தம்பி? உடனே அவங்க எடுத்த உடனே ஒரு 4-5 ஊழியக்காரங்க பேரில் ஏதாவது ஒரு பேரை கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் அந்த ஸோ அண்ட் ஸோ ஒர்ஷிப் லீடரை மாதிரி கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, இந்த ஸோ அண்ட் ஸோ எவாஞ்சலிஸ்ட் மாதிரி கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நீ போய் நல்லா ஜெபம் பண்ணும்பேன். ஏன்? அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு, அதுக்கு தான் ஆண்டவர் அவர் அழைச்சிருக்கிறாரு. அது அவருடைய அழைப்பு, யூனிக். நீ ஒர்ஷிப் லீடர் ஆகணும், அது உன் இஷ்டம். நீ பாஸ்டர் ஆகணும், அது கர்த்தரோட அழைப்பு. நீ எவாஞ்சலிஸ்ட் ஆகணும், அது உன் அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பில் உனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பாதை இருக்கும். எல்லாரும் கோலியாத்தை ஜெயிக்கலாம், ஆனால் தாவீதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூழாங்கல்ல அவனுக்கு. அது சில நேரங்களில் ஏதோ ஒன்றா இருக்கும், உலகம் அக்செப்ட் பண்ணாததாக இருக்கும், உலகம் ஏற்றுக்கொள்ளதாக இருக்கும். நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் முதல்ல வந்தபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் உட்காந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, அப்போது இந்த மெசேஜஸை நம்ம ஏன் ஒரு சீடியாக போடக்கூடாது ஜெகன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு பாட்டுகள் மட்டும்தான் சீடியில் வரும். மெசேஜுன்னு வந்தால் பிரபலமான மிகப்பெரிய ஊழியர்கள் ஒரு 2 பேருக்கு தான் மெசேஜ் வரும், வேறு யாருதுமே வராது. அப்போ நான் சொன்னேன், இந்த மெசேஜில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு. என்னன்னு கேட்டார். ஒன்று, இது எவாஞ்சலிஸ்ட் மெசேஜ் கிடையாது, இது பைபிள் ஸ்டடி. நம்பர் 2, இது பைபிள் ஸ்டடியிலுமே கொஞ்சம் டீப்பானது, எல்லாருக்கும் புரியணும்னு சொல்ல முடியாது. 3, இதை சீடியாக போட்டால் ஒரு பாட்டு 4 நிமிஷம் உட்காந்து கேட்பாங்க, அடுத்த பாட்டை ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட கேட்பாங்க. இது அப்படி கேட்க முடியாது. இது மெசேஜ், உட்காந்தா 1 மணி நேரம் முழுசாக உட்காந்து கேட்கணும். ஒரு சீடி பாட்டில் இருக்குது, அதை காரில் போட்டு கூட கேட்டுகிட்டே போகலாம்.
ஆனால் இது மெசேஜ் அப்போல்லாம் டிவிடியில் வரும். அது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போட்டு உட்காந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கேட்கணும். பாட்டு அப்படி இல்லை, காரில் போட்டுட்டு போகும்போது கேட்கலாம், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கேட்கலாம். ஆனால் இது அப்படி கேட்க முடியாது. இவ்வளவு ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாத்த விட மெயின் ட்ராபேக் என்னென்னா, என்னை யாருக்குமே தெரியாது. நான் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்த புதுசு, என்னை யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சீடியை நம்ம போட்டோம்னா யார் கேட்பா? அப்போது அந்த நண்பர் சொன்னார், போடுவோம் ஜெகன், நம்ம செய்வோமே, ஒரு 10% மக்களுக்காவது ரீச் ஆகட்டுமே. உலகத்தில் உள்ளவங்கள இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களில், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களில், வசனம் பேச நல்லா படிக்கிறவங்களில் ஒரு 10%க்கு ரீச் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணார். அவர் தான் அந்த சீடியை போடணுன்னு ஒரு ஐடியா கொடுத்தார். உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாம மகிமைக்கு நான் சொல்கிறேன், அந்த சீடி பல ஆயிரம் வித்தது, பல ஆயிரம் சீடி போச்சு. நாங்கள் நினச்சது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10% மக்களுக்கு ரீச் ஆகணும்னு. அந்த ஒரு முதல் வால்யூம் மட்டுமே எனக்கு 10 நாட்டிலேருந்து ஃபோன் வந்தது. அப்போ அந்த நண்பரை கேட்டேன், நீங்கள் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த சீடி அனுப்புனீங்கன்னா? அவர் சொன்னார், இல்லை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலை, நம்ம ஒரு 10% நீங்கள் போகணுன்னு லோக்கலில் தான் அனுப்பிச்சோம். அப்படின்னா உன் கையில் இருக்கிறது கூழாங்கல், அதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அது எலிஜிபிளே ஆகாது, இதை வச்சுக்கிட்டு எதையாவது பண்ண முடியுமான்னு உலகம் சொல்லும், ஏன் நீங்களே சொல்லுவீங்க. ஆனால் அந்த கூழாங்கல் தான் பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு, மிகப்பெரிய வெப்பனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு தெரியணும், உன் கையில் இருக்கிறது என்ன வேணா இருக்கட்டும், நீங்க எங்க வேணா ஊழியம் பண்ணுங்க, எந்த கிராமத்துக்குள்ள ஊழியம் பண்ணுங்க, இந்த கிராமத்தில், இந்த ஏரியாவில், இந்த ஜனங்க மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ண என்ன யாருக்கு தெரிய போகுது? இதில் ஆண்டவர் இந்த மூலையில் இருக்கிற என்ன எங்க பார்க்க போறாரு நீங்க நினைக்காதீங்க. ஆயிரங்களில் சிறியதான கிதியோனை கொண்டு வந்து கர்த்தரின் பட்டம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்ல வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு பெத்லகேம், சின்ன பெத்லகேம் வந்து தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். யாருக்கு தெரியும்? எந்த மூலையில் இருக்கிறவனை கூட்டு வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்தில் பெரிய பெரிய சாதனை செய்து விட்டு போன மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன, அத்தனை பேருமே நியூயார்க், வாஷிங்டனில் பிறந்தவங்க தானா? அத்தனை பேருமே டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னையில் பிறந்தவங்க தானா? எத்தனையோ பேர் சவுத் சைடில், எத்தனையோ கிராமங்கள்லேருந்து புறப்பட்டு வந்து உலகத்தை கலக்கினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்கேயோ செருப்பு தைக்கிறவராக இருந்து மிஷனரியாய் மாறி உலகத்தையே கலக்கினவர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உன் கையில் இருக்கிற கல்லு கூழாங்கல்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. உன் கையில் இருக்கிறதான ஊழியம் சின்ன ஊழியம் மட்டும் நினைக்காது. உன் கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் சின்ன வரமோ, உன் டேலண்ட் சின்ன வேலண்ட் நினைக்காது. அதை கொண்டு பெரிய பெரிய கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ முதல்ல உன் கையில் இருக்கிற கூழாங்கல்ல நம்பணும். கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்ததான அந்த ஊழியத்தையோ அல்லது வேலையையோ நீங்க நம்பணும், குடும்பத்தையோ நீங்க நம்பணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அந்த கோலியாத்தை பார்க்கல, நான் என் கையில் இருந்த கல்லை பார்க்குறேன். ஏன்னா என் பேஸ் எங்கே இருக்கு? இயேசுவின் நாமத்தின் மேலே இருக்கு. இயேசுவின் நாமத்தின் மேலே நின்றுக்கிட்டு நீ கல் அடித்தாலும் சரி, கல் அடிக்காம வெறும் வாயில இயேசுவின் நாமம்னு சொன்னால் கூட போதும், காற்றும் கடலும் அடங்கும். பெரிய மலை சமுத்திரத்தில் போய் விழும். கர்த்தர் அப்படி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதுதான் 2வது தாவீது இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு இருக்கு, இப்படிதான் இப்போ ப்ரொசீஜர், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவங்க பண்ணட்டும், அது குற்றம் இல்லை, அதான் சரி. ஆனால் எனக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாரு, என்ன உயர்த்துறதுக்கு அவர் வேற ரூட் வச்சிருக்கிறாரு, என்ன கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் வேற வச்சிருக்கிறாரு. அதுதான் கர்த்தர் உனக்கு சொல்றது. தைரியமாக போங்க, உங்களை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாய் தாவீதிட்ட இருந்த அற்புதமான காரியம், இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். நல்லா கவனிங்க, அந்த பட்டயத்தை பற்றி எத்தனை சொல்றாரு பாருங்க. அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இதுக்கு பேர் கோலியாத்தின் பட்டயம்னு பேர். இப்போ தாவீது கல்லில் அடிச்சிட்டாரு, அவன் முகம் குப்புற விழுந்துட்டான். இதோட கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல. தாவீது விழப்பண்ணினது உண்மை பெலிஸ்தியனை, ஆனால் அடுத்து செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? ஓடி சென்று அவன் பட்டயத்தை எடுத்து. இங்கே தான் கடைசி காலத்தில் ஊழியத்தை செய்கிறவர்கள் கவனிக்கணும். இன்னைக்கு
பிசாசின் கையிலே சில பட்டயம் இருக்கு, அதை எடுத்து பிசாசின் தலையே வெட்டணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன நான் சொல்ல வரேன், ஒரு காலத்தில் ரேடியோ வரும்போது ரேடியோ பிசாசு அப்படின்னு நம்ம ஆட்கள் ஒதுக்கிட்டாங்க. டிவி வரும்போது டிவி பிசாசு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டர் பிசாசு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அதே ரேடியோவில் நம்ம ஆட்கள் எல்லாம் பேசினாங்க. அதற்கு பிறகு அதே டிவியில் நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து பேசினாங்க, காலையும் சாயங்காலமும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் யூடியூப்பில் பேசாதவங்களே இல்லை, அதுவும் இப்போ ஆன்லைனில் இல்லாதவங்களே இல்லை. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆன்லைனில் வராத அத்தனை பேரும் இன்றைக்கி ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் தப்புன்னவங்க இன்றைக்கி கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாத்தையும் தேடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் 666 அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னவங்களே இன்றைக்கி இமெயில் ஐடி வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கம்ப்யூட்டரோ ரேடியோவோ டிவியோ இன்னும் வரக்கூடிய மீடியாஸோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜிஸோ எல்லாமே பிசாசுன்னே வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருகை வருகிற வரைக்கும் அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டுவது என்பது தான் தாவீதினுடைய திட்டம். அதான் ஃபைனல். இன்றைக்கி மீடியா இருக்குது, இந்த மீடியா விட்டு ஒதுங்கி நான் மீடியாக்குள்ளே வரமாட்டேன், மீடியா பிசாசுன்னு சொன்னவங்க இன்றைக்கி மீடியாக்குள்ளே வராங்க. ஆனால் எப்போ வராங்க, இந்த மீடியாவை பிசாசு உள்ளே பூந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருச்சு, மொத்த ஸ்டஃபையும் கொண்டு உள்ளே போட்டான். இப்போ தான் நம்ம ஆட்கள் வராங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வர வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பிசாசுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அதை எடுத்து அவன் தலையை வெட்டுகிறதுல தான் தாவீதுகிட்ட இருக்கிற சக்ஸஸ். தாவீது சொல்கிறான் அந்த பட்டயத்தை பற்றி 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அவன் போய் கேட்குற ஆசாரியன்கிட்ட அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு. உடனே 9ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான், அந்த பட்டயத்திற்கு நிகர் இல்லை அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, அது கோலியாத்தின் பட்டயத்துக்கு நிகர் இல்லை. இன்னைக்கு ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மீடியா இருக்குது, இன்றைக்கி நமக்கு வந்து ஆன்லைன் இருக்குது. இது ஒரு காலத்தில் நம்மளால் வெறுக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கி இதில் தான் மினிஸ்ட்ரிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் ஆகுது. இந்த பட்டை இப்போ நம்ம கையில் இருந்தால் இதே மீடியாவை வச்சு ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும், இதே மீடியாவை வச்சு டெலிவரன்ஸ் கொடுக்க முடியும், இதே மீடியாவை வச்சு ஜனங்களுக்கு வார்த்தையை கொண்டு போக முடியுது. இதுதான் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுவது. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், இது உலகம்னே சொல்லுங்கள், இது பிசாசுன்னு சொல்லுங்கள், இருந்துட்டு போட்டோம். இதை வச்சு அவனை வெட்டணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த 3 காரியங்களை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்களுடைய பேஸ் கர்த்தர் மேலே இருக்கணும். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி அந்த இயேசுவின் நாமத்தில் யூஸ் பண்ணணும். கடைசியாக இந்த இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற மீடியா எதாக இருந்தாலும் சரி அவருடைய நாம மகிமைக்கென்று அதை எடுத்து பிசாசுக்கு எதிராக அடிக்கணும். அதான் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டுறது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களை ராஜாவாக்குவது ஈஸி. நான் எப்பவும் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மாற்றங்கள் உலகத்தில் வந்துகிட்டே இருக்கும். இந்த பைபிள் ஒரு காலகட்டத்தில் வெறும் வசனமாக இருந்துச்சு ஆபிரகாம் காலத்தில். அப்புறம் தோல் சுருளில் கல்லில் எழுதி கொடுத்தாரு, அப்புறம் தோல் சுருளில் எழுதி கொடுத்தாரு, இப்போ பேப்பரில் வந்திருக்கு. இப்படி மோடு மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி மாற இந்த மோடை நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். இல்லை நான் தோல் சுருள் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் பைபிள் படிக்க முடியாமல் போகும். ஆனால் கர்த்தர் யாரை யூஸ் பண்ணுவார் தெரியுமா? இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறோட எடுத்து கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது. சில நேரத்தில் இந்த படிக்கும் போது எடுத்துகிட்டு போய் ஒரு ஐபேடில் இதெல்லாம் வரும்போது நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், தியானம் செய்யறதுக்கு இதுதான் சரி. எதுக்காக? அதில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு பைபிள் தான் சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யூஸ் பண்ணும்போது அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி அடுத்து அந்த மாற்றத்தை வச்சுக்கிட்டே பிசாசை ஜெயிக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரியதான ப்ளஸ் பாயிண்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் புல்லுமேயிற இடத்துல இருக்கலாம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கலாம், ஆயிரங்கள் சிறியதாக இருக்கலாம். நீர் எங்களை ராஜாவாக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பேஸ் உம்முடைய நாமத்தின் மேல் அமைக்கப்பட்டிருக்கட்டும். நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களை காணப்படட்டும். நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரு ப்ரொசீஜர்னா நீர் எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறீங்கப்பா. அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதியில் நடக்கிறவர்களாக எனக்கு மாற. உலகம் பட்டயத்தில் எடுத்து போராடட்டும், நாங்கள் கூழாங்கல் எடுத்து போராடுறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செய்கிறோம். கடைசியாய் ஆண்டவரே,
இந்த உலகத்தினுடைய பட்டயங்களை எடுத்து இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான அந்த தாவீதினுடைய திட்டத்தை நீர் எங்களுக்கு சொல்லித் தருவீராக. எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், நீ புதுதாக ஊழியத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம்.